வணிக பயன்பாட்டிற்கான கட்டிடங்களுக்கு உண்டான வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. தேனியில் 29ஆம் தேதி காலை முதல் ஏராளமான வியாபாரிகள் கடையடைத்து ஒருநாள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி நகரின் முக்கிய சாலைகளாக விளங்கக்கூடிய பெரியகுளம் சாலை, கம்பம் சாலை, மதுரை சாலை மற்றும் தேனி பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தேனி மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை பலசரக்கு வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள், தேனி மாவட்ட வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள், தேனி மாவட்ட வைகை பருப்பு வியாபாரிகள் சங்க உறுப்பினர்கள், தேனி மாவட்ட உணவுப் பொருள் வியாபாரிகள் நலச்சங்க உறுப்பினர்கள், தேனி சில்லறை பலசரக்கு வியாபாரிகள் நலச்சங்க உறுப்பினர்கள், தேனி மாவட்ட சிறு பலசரக்கு வியாபாரிகள் நலச்சங்க உறுப்பினர்கள் என பல்வேறு அமைப்பினர்கள் வணிக பயன்பாட்டிற்கான கட்டிடங்களுக்கு வழங்கப்படும் வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரியினை ஆர்சிஎம் முறையில் விதித்த ஜிஎஸ்டி கவுன்சில் தீர்மானத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வலியுறுத்தும் விதமாக ஒருநாள் கடையடைத்து போராட்டத்தில் வியாபாரிகள் ஈடுபட்டனர். இதனால் வர்த்தகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி கவுன்சில் விதிக்கப்பட்ட இந்த தீர்மானத்தை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், இவ்வாறு வரிகள் அதிகப்படுத்தும் போது விலையேற்றம் ஏற்படும். இதன் காரணமாக சிறு குறு வியாபாரிகள், பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள். எனவே இதுபோன்ற வரி விதிப்புகளை அரசு உடனடியாக நீக்க வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். தேனி நகர ஓட்டல் சங்கம் சார்பில் தேனி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் டீக்கடைகள், உணவகங்களில் கருப்பு கொடி கட்டி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். வணக்கம். நான் ஆனந்தவேல், தேனி மாவட்ட மொத்த மற்றும் சில்லறை பலசரக்கு வியாபாரிகள் சங்க தலைவர் மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் மதுரையில் செயற்குழு உறுப்பினராக உள்ளேன். இன்று 10/10/2020 அன்று அறிவிக்கப்பட்ட வாடகை மீதான 18% ஜிஎஸ்டிக்காக இன்று தேனி நகர் முழுவதும் அனைத்து கடைகளும் அடைத்து இன்று பந்த் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த 10/10/2024 முதல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி செட் ஆஃப் செய்ய முடியாது. இது மேலும் வரிச்சுமையை கொடுக்கும். இதனால் பாதிக்கப்படுற சிறு தொழில், சிறு வியாபாரிகள் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. இது வரிச்சுமை அவனுக்கு மேலும் வர்றப்ப இந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரக்கூடிய பொருள், அத்தியாவசிய பொருள், அரிசி, பருப்பு எதிராக இருந்தாலும் அதில் அது போய் சேர்றப்ப மக்கள் தான் மிகவும் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், அடுத்து வரும் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இதை அவங்க முழுமையாக நீக்காவிட்டால் அடுத்தடுத்து எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இது ஏற்கனவே வரி மேல் வரி போடும்போது அது எங்களுக்கு விலைவாசி கூடும், மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மேலும் இதில் வரி அந்த வாடகை நிர்ணயம் என்பது இப்போ ஒரு கடைக்கு ஏற்கனவே உள்ள வாடகை ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு, இன்னொருத்தர் கம்மியாக இருந்தாலும் இது நம்ம ஒவ்வொரு மார்க்கெட் நிலவரப்படி வாடகை கணக்கில் கொண்டு ஜிஎஸ்டி சட்டம் அதை அதன்படி வரி நிர்ணயம் செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது நாங்கள் எதிர்க்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு பஜார்லேயும் ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வாடகைகள் இருக்கும். ஒருத்தருக்கு கம்மியாக இருக்கும், ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். இதை ஒரே மாதிரியாக கூண்ட பட்சத்தில், அதிகபட்சத்தில் கொடுக்கும்போது அவங்களால அந்த வரியும் கொடுக்க முடியாது. ஸோ இது வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த ஒரு நாள் பந்த் முழுமையாக வெற்றி அடைந்திருக்கு. இதை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அடுத்து நிவர்த்தி பண்ணி கொடுக்காவிட்டால் அடுத்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும்.